குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குடத்தை வச்சு கும்மியடி, குட நிரம்ப தண்ணி அடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே, வீர தமிழ் நெஞ்சங்களே, உன்குழாய் வாசகர்களே. அது என்ன நுண்குழாய் வாசகர்களே? உன்குழாய் அதான் உன்குழாய். யூடியூப்னா அதுதானே தமிழ், ஆங்கிலம். கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு. யாரு எதிர்ப்பு தானே? பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? தெரியாது சார். பீகாரிய பிராமணன். அவனையும் குச்சிருந்த. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டே கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது? என் மக்கள், என் நிலம், என் காடு, என் மலை, இதுல எதை எப்படி செஞ்சா சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும்? வராத அந்த பக்கம் தலை வச்சு படுக்க போயிடு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. செங்கொண்டத்தில் யாரை நிறுத்தினா வெல்லலாம்? இங்கே யார்? இங்கே அரியலூரில் யார்? பெரம்பலூரில் யார்? திருவண்ணாமலையில் செய்யாறில் யார்? யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி? रुको जरा सबर करो. இடைத்தேர்தல் கருத்தில்லை. இடைத்தேர்தலில் கருத்து ஒரு இடைத்தேர்தல் தான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, எனக்கு நிறைய மூளை இருக்கு, காசு தான் இல்ல. கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப? பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியும்? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவரு தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. எவ்வளவு பார்த்திருப்பேன். உடல்ல கொழுப்பு கடிப்பிட்டுருக்கீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? சொல்ல சொல்ல உங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. நான் வாங்கின சத்தியை கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? மார்டின் போய் பணம் கேட்கலையே, நாங்க ஒன்னும் ஆதவ் அர்ஜுன் போய் பணம் கேட்கலையே, நாங்க ஒன்னும் கனிமவள கொள்ளையண்டு போய் காசு கேட்கலையே, நாங்க ஒன்னும் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கலையே. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? மரியாதை கொடுத்து பேசணும், மரியாதையா பேசணும். ஃபிளாஷ்பேக். ஏதாவது இந்த முண்ட வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, ஏதாவது தெரியுமா? சொல்லு, ஏதாவது இணையணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டிருந்தா இந்த நிலைமை இருக்காது. உங்க ஆத்தா சங்க அடிச்சு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச பிரதேச நாயி. மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா சரி ஏறு போலாம். சரிதான், சின்ன பசங்க தான். கள்ளக்கூடி கொண்ட கட்டுக்கதை திரள் நிதி, சின்ன பயலுவலை ஏமாற்றி புடுங்கும் திரள் நிதி, கட்டுக்கதை சொல்லி கை புடுங்கும் திரள் நிதி, திரள் நிதி, திரள் நிதி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.